கடைக்கு போற முடி வெட்டுறதுக்கு முடி வெட்டுறவர் மசனம் மட்டும் வெட்டுனா பிரச்சனை இல்லைங்க. மண்டைக்குள்ள இருக்கிற மூளையும் சேர்த்து நோண்டிட்டா என்னவாகும்? மண்டைக்குள்ள இருக்கிற மூளையை சேர்த்து எடுத்துட்டா உயிர் எப்படி பிரிந்து போகுமோ அதுபோல் இந்த மண்ணில் குறிப்பிட்ட அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அரசு சொல்கிறது. அதை தாண்டி நோண்டினால் இந்த மண் நாசமாய்விடும், இந்த மண் செத்துவிடும். மண் செத்தால் இயற்கை வளங்கள் அழிந்துவிடும், இயற்கை வளங்கள் அழிந்தால் நீங்களும் அழிந்து விடுவீர்கள், நானும் அழிந்து விடுவோம். இந்த பூமி மனிதன் வாழ்வதற்கு லாயக்கியற்ற பூமியாக மாறிவிடும். இதைத்தான் நாம் தமிழர் கட்சி உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இந்த பிள்ளைகள் கேட்கிறோம். இனிமேலும் இந்த மலையை வெட்டி திருடுகிற திருடர்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று கேட்கிறோம். ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் இந்த இளைய பிள்ளைகளுக்கு, இந்த பூமி தாயை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். ஒரு பக்கம் மலையை சுரண்டியாச்சு, இன்னொரு பக்கம் எங்க பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு சுரண்டுறதுக்கு வட மாநிலத்திலிருந்து ஹிந்திக்காரனை வரிசையில கொண்டு இறக்கிட்டான். குறைந்தபட்ச பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது. திருமண பக்கம்ல ஹிந்திக்காரன் நிக்கிறான் இல்லையா, முக்காம்படம் துண்டை கட்டிட்டு லக்கடக்கு லக்கடி நடந்துட்டு போயிட்டு இருக்கிறான். எந்த இடத்துல அவன் துண்டு அவுந்து விடுவான்னு தெரியாம மக்கள் பயந்துட்டு இருக்கிறான். எங்க அக்கா தங்கச்சிகள்லாம் கூணி குறியில் நடக்கிறார்கள். மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு நடக்கிறது. நாங்க அவனை விரட்டுன்னு சொல்லல, குறைந்தபட்சம் இன்னர் லைன் பர்மிட் என்பார்கள், உள் நுழைவு அனுமதி சீட்டு பெறுங்கள். எவன் எங்க இருக்கிறான்? வட இந்தியாவில் இருந்து வந்தவன் அங்க என்ன மாதிரியான குற்ற வழக்குகளில் தொடர்புடையவனாக இருக்கிறான்? இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம். கோவையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்லுகிறார்கள், இங்கே நடக்கிற அனைத்து குற்ற சம்பவங்களுக்கும் பின்னணியில் இருப்பது வடக்கில் இருந்து வந்த ஹிந்திக்காரன் தான். அங்க என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரியாது, இங்க வந்துடுறான். வந்த உடனே தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வீடு கொடுக்கிறோமோ இல்லையோ, இந்திக்காரனுக்கு கண்ணை முடிஞ்சு வீடு கொடுத்துறாங்க. நம்ம ஆளுகள்லாம் வந்து தங்கிக்கிறான். 10க்கு 11 அறையில 11 பேர் தங்குறான். அதுல ஒரு குடும்பம் வேற. மிக கேவலமான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உன் பொருளாதாரம், உங்கள் வேலை வாய்ப்பு, உங்கள் தொழில் அனைத்தும் உங்கள் கண்ணுக்கு தெரிந்தே களவு போகிறது. இதை பற்றி ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் பேசியிருக்குதா? உங்களை நேசிப்பதாக சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்காவது பேசியதுண்டா? உங்களை நேசிப்பதாக சொல்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னையாவது இதை பற்றி பேசியதுண்டா? இந்த பாரதிய ஜனதா பேசுகிற அவனுக்கு ஓட்டு போறது அவன் தான். அவனை கொண்டு வந்து இறக்கிறது இந்த பாரதிய ஜனதா தான். திருப்பூர்ல வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கம்னு தொடங்கி இருக்கிறான். யாரான்னு பார்த்தா அண்ணாமலை போட்டா போட்டிருக்கிறான். இங்க இருக்கிறவன் எல்லாம் அண்ணாமலையோட ஆளுங்க. இந்த அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கர்நாடக மாநிலத்துல காக்கி ஷர்ட் போட்ட போலீஸ்காரன் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கென்று அவர் கட்சி தலைமையில் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த நாள் வரை கிளட்டிய கிளட்டுகளில் ஏதாவது ஒன்று கைவிட்டு சொல்லிவிட முடியுமா? விரல் விட்டு சொல்லுங்க. இன்னும் கலட்டுதான் இருந்த நாட்டு மக்களுக்காக ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே. ராமேஸ்வரத்துல மீனவ பெண்ணை துடிக்க துடிக்க கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்திருக்கிறார்கள் இந்திக்காரர்கள். எனக்கு கோபம் வந்தது, என் அப்பா அம்மாவுக்கு கோபம் வந்தது, என் அண்ணன் தம்பிக்கு கோபம் வந்தது, என் மாமா மச்சானுக்கு கோபம் வந்தது. இந்த அண்ணாமலைக்கு கோபம் வரல. என்ன செஞ்சவன் அவன் ஆளு. எப்படிப்பட்டவன் தெரியுமா? அங்க இருக்கிற பனைமரத்துக்கு பொம்பளை சேலையை சுருட்டி விட்டோம்னா அதை உருவி பார்ப்பான், இது பொம்பளையா பனைமரமான்ட்டு. பச்சிலம் குழந்தைங்க 6 வயசு குழந்தை விளையாட போகுது. அம்மா என்ன நினைச்சிட்டா, புள்ள விளையாட போயிருக்கிறான்னு நினைச்சிட்டு கண்டுக்கிடல. 6 மணி ஆச்சு குழந்தை வீட்டுக்கு வரல, 7 மணி ஆச்சு குழந்தை வீட்டுக்கு வரல, 8 மணி ஆச்சு குழந்தை வீட்டுக்கு வரல. அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு, விளையாட போன குழந்தை வீட்டுக்கு வரலையே. எங்கேயோ தேடுறான். அம்மா ஓடி ஓடி பாக்குறா. முட்டுச்சத்துக்கு அடியில தேடினாங்க, கிடைக்கல. அங்க ஒரு விளையாட்டு திடல் இருந்தது, அங்க போய் தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. கட்டிடங்களில் தேடினார்கள், கிடைக்கல. வீதி சந்து பொந்து எங்கு தேடியும் குழந்தை கிடைக்கல. சில நாட்கள் குழைந்து கிடைத்து கோயிலின் கற்ப கிரகத்திலிருந்து கருவறையிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. அம்மாவுக்கு தெரியல இது கோயில், இந்த கோயிலில் என் பெண் சிதையுண்டு கிடப்பாள் என்று அந்த பெற்ற தாய்க்கு தெரியல. என் அன்பு சொந்தங்களே, கோயில் இது கடவுள் குடியிருக்கிற இடம்.
இங்கே நமது மகள் சீரழிக்கப்பட்டிருப்பாள் என்று தெரியாமல் வீடு வீடாக தெரு தெருவாக நாய் போல் திரிந்து தேடிக்கொண்டிருந்தாள். இறுதியாக கோயிலின் கற்ப கிரகத்திலே கருவறையிலே ஆசிவா என்கிற 6 வயது சிறுமி இந்த காம கொடூர்களால் கற்பழித்து சீரழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கிடந்தாள். செஞ்சவ யார் தெரியுமா? பாரத மாதாவுக்கு ஜெயன் சொல்லிட்டு வரால இந்த பரதேசி பேர் தான் இந்த வேலை செஞ்சா. அம்மா வயசு உள்ள பொண்ணுங்க, பொம்பளை ரோட்ல நடந்து வர்றாங்க, மொத்த சேலையும் அவுத்து விட்டு அம்மனமாக்கி எட்டி உதைத்து உதைத்து சாகடிக்கிறான். செஞ்சது இந்த பாரத மாதாவுக்கு ஜெய் என்ற பாரத மாதாவின் புதல்வர்கள் தான் இந்த வேலை செஞ்சான். 2 பெண்கள் முழு உடலில் இருக்கக்கூடிய ஆடைகளை அவிழ்க்கப்பட்டு விடுகிறது, நிர்வாணப்படுத்தப்பட்டு விடுகிறது. சாலையிலே விரட்டி விரட்டி துரட்டி கொண்டு ஓடி வருகிறான். அவன் அங்கங்களிலே, பிறப்புறுப்பிலே, மார்பகங்களிலே கையை வைத்து அசியாயக்களை அக்கிரமங்களை அரங்கேற்றுகிறான் இந்த பாரத மாதாவின் புதல்வர்கள். உண்மையிலேயே தாயுள்ளம் கொண்டவராக இருந்தால், நல்ல மானமுள்ள தாய்க்கு மகனாக பிறந்த எவன் ஒருவனும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டான். இன்று அங்கு நடந்தது, வட மாநிலத்தில் நடந்தது, ராமேஸ்வரத்தில் நடந்தது, நாளை இங்கு இருக்கக்கூடிய செட்டிப்பாளையத்திலும் நடக்கும். செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த கொடுமைக்கு ஆளாக்கப்படுவார்கள். நம்பி பிள்ளைகளை வெளில அனுப்ப முடியாது. ஏன்னா தெரு முழுக்க ஹிந்திக்கார நினைக்கிறான். எந்த நேரமும் என் பிள்ளைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள். இந்த கெடுதல் எங்கள் அரங்கேறிய தீரும். அந்த நிலை வருவதற்குள்ளே அன்பு சொந்தங்களே விழித்துக் கொள்ளுங்கள். இனியும் இந்த நிலத்திற்கு பாரதிய ஜனதா என்கிற அசிங்கம் தேவையில்லை என்று முடிவு செய்து பெண்மையை உயிரென போற்றி மதிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று வேண்டுகிறேன். அப்படி என்ன பெண்களுக்கு நாம் தமிழர் கட்சி செஞ்சிருச்சு? சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாததை, ஒரு பெண்மையால் கட்டி எழுப்பப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாததை, காங்கிரஸ் பேரியக்கங்கள் செய்யாததை நாம் தமிழர் கட்சி செய்திருக்கிறது. பெண்கள் என்றாவே போக பொருளாக பார்க்கிற இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் பாரதி பாடுவா, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். இனி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினீர் பெண்டில் நடத்த வந்தோம் என்று பாடுவோம் பாரதி. அந்த பாரதியின் வரிகளுக்கு உயிரோவியம் தீட்டி இருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஈசன் இருக்கிறார் சிவபெருமான். தன் மார்பிலே, தன் உடலிலே பாதியை பெண்ணுக்கு கொடுத்தார் ஈசன் சிவன். ஆனால் இந்த மண்ணில் பாதியை, இந்த மண்ணின் ஆட்சியில் பாதியை, அதிகாரத்தில் பாதியை பெண்ணிற்கு கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த நாடாளுமன்ற தேர்தலில், இந்த மக்களவை தேர்தலில் 40 இடங்களில் 20 இடங்களில் பெண்களை நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஆணுக்கு பின் சமம் என்பார்கள். ஆணு இக்கு என்று வந்து விட்டால் அதிலே ஆணாதிக்கம் மிஞ்சி நிற்கிறது. அதுவே ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்ல வேண்டும் என்கிறார் தோ பரமசிவம் அவர்கள், பேராசிரியர் அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் எங்கள் தலைவன் என்ன சொல்றார் தெரியுமா? ஆணும் பெண்ணும் இணைந்திய சமூக புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்று எங்கள் தலைவன் பிரபாகரன் முன்னெடுக்கிறார். அதனாலதான் தன்னுடைய கரும்புலி படைப்பாசறையில் பெண்களுக்கு சரியான இடத்தை கொடுத்தார் எங்கள் தலைவன் பிரபாகரன். அதை போலவே இந்த ஆட்சி முறையில், அதிகாரத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சமூக நீதி பேசுகிற ஒரு அரசியல் பேரியக்கம் கூட அதை செய்யல. சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் தனது அமைச்சரவையில் 2 இடம் கொடுத்திருக்கு. 2. ஒன்னு ஆதி திராவிட நலத்துறை, இன்னொன்னு உணவு பாதுகாப்பு துறை. 2 அமைச்சரும் மொக்க அமைச்சர். இவர்கள் தான் இங்கே சமூக நீதியை காப்பாற்ற போகிறார்களா? இந்த நிலத்தை நாசமாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். இவன் சொல்லுவான், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும்பா. இந்த பாரதிய ஜனதாவை தமிழர் நிலத்தில் அறிமுகப்படுத்தியது, கொண்டாந்து திரித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதற்கு எனக்கு ஆதாரம் இருக்கிறது. அன்பிற்கினிய சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி ஹிந்திக்காரன் கட்சி, வட இந்திய கட்சி என்கிற நிலையை மாற்றி
தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதாவை காலூன்ற செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் 13 நாட்களில் எட்டி உதைக்கப்பட்ட பாரதிய ஜனதாவை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு ஆரத்தழுவி அரவணைத்து இங்கே காலூன்ற செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். மாபெரும் அறிஞர் பெருமக்கள் அமர்ந்த சபையிலே மனித குலத்தின் எதிரி என்று சொல்லக்கூடிய, மாந்தநேய எதிரி என்று வர்ணிக்கப்படுகிற, சனாதன கொள்கையை தூக்கி பிடிக்கிற எச்ச ராஜாவை மதிப்புமிக்க அறிஞர் பெருமக்கள் அமர்ந்த சட்டமன்றத்திலே அமர வைத்து அழகு பார்த்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். பக்கத்தில் இருக்கிற கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மதிப்புமிக்க நல்ல மனிதர் நல்லக்கண்ணு அவர்களை தோற்கடிப்பதற்காக சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்தி எங்கள் ஐயா நல்லக்கண்ணுவை தோற்கடித்த கொடுஞ்செயலை செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகுதான் பாரதிய ஜனதா நாடு முழுக்க வேறுபடப்பு தொடங்கியது. இவர்கள் சொல்லுகிறார்கள் வெக்கம் கெட்டு மானம் கெட்டு சூடு சொரணை இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை பார்த்து இவர்கள் பிஜேபி பிடிஎம் அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதுன்னு. பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டே பாரதிய ஜனதா கொண்டு வருகிற அனைத்து நாசகர திட்டங்களுக்கும் ஓடோடி போய் அனுமதித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். சொத்து வரியை உயர்த்தணுமுங்க, மத்திய நிதி அமைச்சர் சொல்லிட்டாங்க. நாங்கள் பாரதிய ஜனதாவை இங்கே எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளபடியே திராணி இருந்தால் நாங்கள் சொத்து வரியை உயர்த்த முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தது, ரொம்ப வச்சு அழுத்தினாங்க. அழுத்தம் தாங்க முடியாம நாங்க அனுமதி கொடுத்துட்டோம், சொத்து வரியை உயர்த்திட்டோம். நாட்டின் நிதியமைச்சராக இருந்தவர் சொல்லுகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மின்கட்டண உயர்வு. ஏன்டா மின்கட்டண உயர்வு ஏத்துன? மின்கட்டணத்தை ஏத்துன, மின்கட்டணம் ஏத்தினால் உயர்ந்தால் இங்கே தொழில்துறை நசிந்து போய்விடும் என்கிற குறைந்தபட்ச புரிதல் கூட இல்ல. ஒரு தடவை வீட்டுக்கெல்லாம் மின்கட்டணத்தை உயர்த்தினா மறைமுகமா இரண்டாவது முறையாக மேலும் ஒரு மின்கட்டணத்தை கொண்டு வந்து வணிக நிறுவனங்களை சீரழித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுகிற ஒன்றிய அரசு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது, அதனால் ஏற்றினோம் என்கிறார்கள். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் தான் இந்த பாரதிய ஜனதாவை எதிர்க்க போகிறார்களா? 38 இடங்களை கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நாடாளுமன்றத்தில் போய் இந்த தொகுதியிலிருந்து ஐயா சண்முக சுந்தரம் அவர்களை வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மக்களவை பொள்ளாச்சி மக்களவை உறுப்பினர் சண்முக சுந்தரத்தை தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? வாக்கு கேட்டு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த தொகுதி பக்கம் அவர் திரும்பி பார்த்திருக்கிறாரா? நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நின்று அவர் பேசிய பேச்சுக்களில் ஏதேனும் ஒன்று சொல்ல முடியுமா? ஒன்னு பதவி இருக்கிறப்ப பேசினார், அதுக்கடுத்து ஒரே ஒரு முறை ரயில்வே பட்ஜெட்ல பேசினார். இது மட்டும்தான் தரவு இருக்குது. மற்றபடி அங்க இருக்கிற நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கிற கேண்டீனுக்கு போய் 4 வடை 4 பச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படின்னு பெருத்த ஏப்ப விட்டுட்டு வந்தாரு. வேற எதுவும் செய்யல அவரு. அப்படி எதனால் கலெக்டர் இருந்தா துணிச்சலோடு திராணி இருக்கிறவர்கள் என்னிடம் வந்து சொல்லவும், இந்த தொகுதிக்காக இவர் இப்படியெல்லாம் செய்தார், இத்தனை முறை எங்களை நேரிலே வந்து சந்தித்தார், மக்கள் குறைகளை கேட்டார், இங்கே மலைவளம் கொள்ளையடிக்கப்பட்டதை அவர் எதிர்த்து பேசினார், மலை இயற்கை வளங்களை சுரண்டப்படுவதை அவர் எதிர்த்து பேசினார், இந்திக்காரன் கொத்து கொத்தாய் வந்து இறங்குவதை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் ஏற்பாடு செய்தார், வேலை செய்து கொடுத்தார். ஒன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணு. எது ஒன்றையும் செய்யாத இவர்களுக்கு இலவசம் கொடுக்கிறார்கள், பரிசு பொருட்கள் கொடுக்கிறார்கள், மாசம் 1000 ரூபாய் இலவசமா ஐயா கொடுக்கிறார் என்று இலவசங்களுக்கு நம்பி வாக்கு செலுத்துகிறார்கள் என் மக்கள். ஏன் இலவசம் கொடுக்கிறான் தெரியுமா? என் மக்களுக்கு இலவசம் ஏன் வழங்கப்படுகிறது என்ற புரிதல் கொஞ்சம் கூட இல்லைங்க. அவன் இலவசம் கொடுக்கிறான், அதனால ஓட்டு போட்டேன். ஓட்டுக்கு 500 ரூபாய் காசு கொடுத்தான், அதனால ஓட்டு போட்டேன். ஓட்டு போறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கின, அதனால ஓட்டு போட்டேன். பொங்கலுக்கு தீபாவளிக்கு வேட்டி கொடுத்தான், சேலை கொடுத்தான், அதனால ஓட்டு போட்டேங்கிறான். ஏன் இலவசம் கொடுக்கிறா? இலவசம் எங்கிருந்து கிடைக்கிறது? இலவசமாக வேட்டியும் சேலையும் வழங்குவதற்காக ஆண்டொன்றுக்கு 625 கோடி ரூபாய் ஒதுக்கிறார். அப்படி ஒதுக்கி கொடுக்கப்பட்ட வேட்டியையும் சேலையும், வேட்டிய இந்த நாட்டின் முதலமைச்சர், மதிப்புமிக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என் பெரிய பொண்ணு சித்தப்பண்ணு கட்டுற அந்த சேட்டியை அவர் கட்டிட்டு வர ஒரு நாள்
எங்க பெரியம்மா சின்னம்மா கட்டிட்டு தெரியுதுங்களா அந்த வேட்டி சேலை. அந்த சேலைய தமிழ்நாட்டு முதலமைச்சரின் மனைவி அணிவாங்களா? முதலமைச்சர் விடுங்க, மந்திரிமாரோட மனைவி துணைவியார் அணிவாங்களா? எம்எல்ஏ மனைவி, இங்க இருக்க வட்ட செயலாளர் வண்டுமுருகனுடைய மனைவி யாராவது அணிவாங்களா? ஒருத்தரும் தொட மாட்டான். அத்தனை கேவலமான ஒரு சேலை. பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் வேட்டி சேலை கூட வாங்கி கொடுக்க பக்கற்ற இழிநிலையில் இந்த நாட்டு மக்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இங்கே திராவிட மாடல் அரசு என்று பெருமை பேசுகிறார்கள். இந்த திராவிட மாடல் அரசு தான் அவங்களை தாங்குது என்று பேசுறான். அரைநூற்றாண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்ட திராவிட கட்சிகள் எங்கள் மக்களை வறுமையிலும் கொடிய வறுமையிலே கொண்டு போய் நிறுத்திவிட்டு எம் மக்களை இழிநிலையிலே கொண்டு போய் தள்ளிவிட்டு இலவசம் கொடுக்கிறோம் என்று பெருமை பெற்றுகிறார்கள். எங்காவது ஒருத்தர் கோழி பண்ண வச்சிருக்கிறாருங்க, கோழி வளர்த்தாரு, தினந்தோறும் போவாருங்க. அந்த கோழிகள் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாரு. கோழிகள் எல்லாம் முட்டையிட்டது, குஞ்சு பொறிச்சிட்டு இருந்தது. குஞ்சுகள் வளர்ந்து தொடங்கியது. அங்கிருந்து போனாங்க. அந்த கோழி எல்லாம் தூக்கி பார்த்தாரு. யாரு? இந்த கோழி வளர்க்கிறவரு. நல்ல கணக்குது, நல்லா இருக்குது கோழி. தூக்கி பார்த்தாரு. அந்த கோழி நினைத்தது, அன்பிற்கனிய சொந்தங்களே, கோழி நடத்தது நம்ம முதலாளி எவ்வளவு நல்லவன், எவ்வளவு பெரிய நல்லவன், நம்ம அப்பப்ப தூக்கி பாக்குறான் அப்படின்றது. தூக்கி பாக்குறான், ரொம்ப நல்லவன் நினைச்சு கோழி தங்க வெட்டி இவன் சாப்பிட போறாங்கிறது கூட தெரியாம இவன் நமக்கு நல்லது செய்கிறான் என்று நம்பி அவனையே சுத்தி வந்ததல்லவா அந்த கோழிகள். அதுபோல் என் தமிழ்நாட்டு மக்கள், இந்த திராவிட ஆட்சியாளர்கள், இந்த தேசிய கட்சிகள் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்பி அவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். இறுதியில் பிராய்லர் கடையிலே கோழி உரித்து தொங்க விடப்பட்டது போல எம் நாட்டு மக்கள் அழிக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். கேள்வி கேட்டால் குரல் வளை நசிக்கப்படுகிறது. செவிப்பகை சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்கிறது மறை. அப்படின்னா என்ன தெரியுமா? காத கொட்டைய குட்டிய குட்டும் சொற்களை சொன்னால் கூட அதை பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு இருக்கக்கூடியவனே ஆகச் சிறந்தவன் என்று சொல்கிறது. அவன் தான் ஆகச் சிறந்த தலைவன் என்கிறது. ஆனால் என்னை யாரும் விமர்சித்து பேசக்கூடாது. நான் என்ன ஒண்ணு செய்வேன், ஆட்சியும் அதிகாரமும் என் கையில் இருக்கிறது என்பதற்காக எத்தனை கொடுமைகளை வேண்டுமானாலும் அரங்கேற்றுவேன். ஆனால் இந்த நாட்டு மக்கள் வாயையும் அனைத்து நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய ஆளுகிற கட்சிகள் நினைக்கிறது. நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடங்காமல் தனித்த பேராளுமையாக, தனியாக தனிக்காட்டு ராசாவாக இந்த தேர்தலை அணுகுகிறது. அதனாலதான் எங்க சின்னத்தை புடுங்குறான். ஏன் தெரியுமா? இவன் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஒரு கட்டத்திலும் அடிமணிந்து போவதில்லை. இவன் 5க்கும் 10க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் அடிமணிய மாட்டான். தனித்துவத்தோடு நிற்பான், சமரசம் இல்லாமல் நிற்கிறான் என்பதற்காகவே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறது. ஈழத்திலே 39 நாடுகள் சேர்ந்து எப்படி ஒற்றை தலைவனை எதிர்த்ததோ அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சிகளும் எதிர்க்கிற ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன் தெரியுமா? நாங்கள் தான் உண்மையின் பக்கம் நிற்கிறோம், நேர்மையின் பக்கம் நிற்கிறோம். நாட்டு மக்களுக்கு ஏற்படுகிற அனைத்து அநீதிகளையும் மக்கள் வெள்ளத்திலே, மக்கள் மன்றத்திலே போட்டு உடைக்கிறோம். ஆளும் வர்க்கத்தின் முகத்திரையை வீதியாக கிழித்து தொங்க விடுகிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்கள் கருத்துக்களுக்கு பதிலளிக்க வக்கில்லாமல், எங்கள் கேள்விகளை கேட்டு பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டிருக்க முடியாமல், எங்கள் வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே ஒரு கட்சி எதிர்த்து நிற்கிறது. தலைவங்கிறவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும் தெரியுமா? 10ஓட 11 நிக்கிறவன் இல்ல, 10 பேர் இல்ல 100 பேர் வந்தாலும் தனித்து நின்று துணிச்சலோடு எவனெல்லாம் சண்டையிடுகிறானோ அவன் தான் ஆகச் சிறந்த தலைவன். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சிகளையும் ஒற்றை விரலில் எதிர்த்திருப்பவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதனால்தான் இன்று தமிழ்நாட்டில் மொத்த அரசியலும் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் திரும்பி நிற்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு நடுக்கம் இருக்கிறது, ஒரு வேகம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இவன் தாண்ட நேர்மை பேசுறான், இவன் தாண்ட உண்மையை பேசுறான், இவன் தாண்ட உறக்க பேசுறான்னு. முதலமைச்சரையும் பிரதமரையும் நம்ம அவனே
எந்த இடத்துல பேசல. ஏங்க எங்களுக்கு அவசியம் இல்லைங்க. நான் சொல்ல தொடங்கியது கருத்தியலை பேசுகிறோம், நீதியை பேசுகிறோம், நேர்மையை பேசுகிறோம், எங்கள் மக்கள் அனுபவிக்கிற துன்பங்களை துயரங்கள் வீதிகளில் பேசுகிறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்குது? யாரையும் இழிவுபடுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சுமந்து நிற்கிற வலியை, நாங்கள் சுமந்து நிற்கிற வேதனையை, எங்கள் மக்கள் சுமந்து நிற்கிற துன்பங்களை பட்டியலிட்டு பேசுகிறோம். இதை பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு இருக்க முடியவில்லை என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, இது எங்கள் கடமை. இதை நாங்கள் உறுதியாக செய்து முடிப்போம். இந்த நாட்டு மக்களுக்கும் மக்கள் மன்றத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும், ஆளும் வர்க்கம் செய்கிற அனைத்து கொடுமைகளையும் பட்டியலிடுவோம். அள்ளற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தூக்கும் படை என்கிறது மறை. அப்படின்னு என்ன தெரியுமா? மக்கள் சந்திக்கிற அத்தனை கொடுமைக்கு காரணம் இவங்கதான். இத்தனை கொடுமைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணமானவர்கள் யார் என்று தெரியும். மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எங்கள் நாட்டு மக்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இந்த ஆட்சியை, இவர்களின் அதிகார மமதையை சுக்கு நூறாக உடைத்தெறியும் பேராயுதமாக மாறும் என்று எச்சரித்து, எதிர்வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை சாருங்கள். எங்கள் வேட்பாளர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் மருத்துவராக இருக்கிறார். நாட்டு மக்களுக்கு நோய் தீர்க்கும் மருத்துவர். நாட்டு மக்களையும் காப்பாற்றுவார். நோயாளிகளை காப்பது போல நாட்டு மக்களையும் காக்க இந்த பொள்ளாச்சி மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் விலை மதிப்பு மிக்க வாக்குகளை தாருங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.